பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் கடந்த கால நினைவுகள்னாலேயோ, கடந்து வந்த பாவங்களினாலேயோ, செய்த தவறுகளினாலேயோ சிக்கி கொண்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? தோல்விகளினால் துவண்டு போயிருக்கிறீங்களா? இன்றைக்கான ப்ரேயர் உங்களுக்கு தாங்க. பைபிளில் பார்த்துட்டிங்கன்னா, கர்த்தர் நிறைய பேரோட வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆபிரகாமை ஊர் என்கின்ற தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதற்கொண்டு அவருக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தினால் இந்த உலகமே அழிந்தது பிறகு நோவாவிடத்துல ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் உண்டு பண்ணி புது வாழ்வை கட்டளையிட்டார். சவுல் என்கின்ற மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி தேடி கொள்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தர் அவரை தாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாக அழைத்து பவுலாக மாற்றி புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் ஒரு புதிய துவக்கத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அப்பா, புதிய துவக்கத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பழைய கால நினைவுகள் எதுவும் கர்த்தாவே எங்களை சேதப்படுத்தாத படிக்க, நாங்கள் இழந்த காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் எதை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அது எதுவுமே எங்களை சேதப்படுத்தாத படிக்க கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா 43:19 நாங்கள் வாசிக்கிறது போல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே துளிர்க்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக எங்களை மாற்ற நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.